வருதான் பார்த்து. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. குருர்பிரம்மா குருர்விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः. குருः சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமஸ்தே நாதபகவன் சிவாய குருரூபிணே வித்யாவதார சம்சித்யை ஸ்ரீகிருதானைக விக்கிரஹ நவாய நவரூபாய பரமார்த்தைகரூபிணே சர்வாஜ்ஞானதமோ வேதபானவே ஜித்கணாயதே ஸ்வதந்திராய தயாக்லிப்த விக்கிரகாய சிவாத்மனே பரதந்திராய பக்தானாம் பவ்யானாம் பவ்யரூபிணே விவேகினாம் விவேகாய விமர்சாய விமர்சினாம் பிரகாசினாம் பிரகாசாய ஞானினாம் ஞானிரூபிணே புரஸ்தாத் பார்ஸ்வயோः பிருஷ்டே நமஸ்குர்யாமபுர்யதः சதா மச்சித்தரூபேண விதேகி பவதாசனம் இத்யேவம் பஞ்சபிः ஸ்லோகைः ஸ்திவீதயதமானதः பிராதப்பிரபோதிதமயே ஜபாத்ஸதிவசம் பவேத். ஆத்மா भिन्नदिवाकारं चिदानन्दघनं गृहं प्रकाशं विमलं शान्तं ब्रह्मण्यं समुपास्महे. शान्तविमलप्रकाश आत्मगुगचिदानन्दमण्डिता प्रकाशानन्दमिथुनासा कुलश्रेणी सदा जयति. शिवादिगुरुभ्यो नमः. समस्तगुरुमण्डलदेवताभ्यो नमः. चतुर्भुजे चन्द्रकलावदंसे कुशोन्नते कुङ्कुमरागशोने म्रेक्षुपासाङ्गदपुष्पबाणहस्ते नमस्ते जगत्येकमातः सकुङ्कुमविलेपनामलिकचुम्बिकस्तूरिकां समन्दहसितेक्षणां दशरजापपाशाङ्कुशाम् अशेषजनमोहिनीम् अरुणमाल्यभूषाम्बरां जपाकुसुमबाधरां जपपितो स्मरेत्यम्बिकाम्. वन्दे गजेन्द्रवदनं वामाङ्गारूढवल्लभाश्लिष्टं कुङ्कुमपरागशोनं कुवलयिनिजारकोरकापीठं ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे. अस्तु वस्त्रयसे नित्यं वस्तु वामाङ्गसुन्दरं यदस्त्रिदीयं विदुषां तुरीयं त्रिपुरं महः नत्वा श्रीगुहानन्दनाथपङ्केरुगद्वयं वरिवस्यारगस्यस्य दीपिका क्रियते अधुना. विद्यानां च मनूनां मनुसङ्ख्यानां च विद्यानाम् उपदेष्टा जयतितारं नरसिंहानन्दनाथगुरुः वरिवस्यारगस्याख्यो ग्रन्थो यः स्वेन निर्मितः तत्र दुर्घटनशब्दानाम् अर्थः संक्षिप्तकथ्यते. मन्त्राणां मातृका देवी शब्दानां ज्ञानरूपिणी ज्ञानानां चिन्मयातीता शून्यानां शून्यसाक्षिणी. பரம குப்தமான சாட்சாத் பிரம்ம வித்யா இருக்கக்கூடிய பஞ்சதசி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்ம வித்யா மந்திரத்தினுடைய பாவார்த்தங்களை பார்க்கக்கூடிய நிலையில இருந்துட்டு இருக்கோம். இப்போ
இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்றதுனால ஞானமானது எப்படி சித்திக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி பூர்வபட்சத்தை இவரே எழுப்பிண்டு அதுக்கு சமாதானமா இந்தந்த மாதிரியான பாவனைகளோட யார் ஒருவன் மந்திர ஜபங்களை பண்ணிட்டு வரானோ அந்த சாதகனுக்கு அந்த மந்திரத்தினுடைய பலனாகவே ஞானமானது சித்திச்சு தத்வாரா மோட்சம் கிடைக்கும், மோட்சமானது சித்திக்கும் அப்படின்னு விஸ்தாரமா சொல்லிட்டு வரார். அதைத்தான் வரிவசியா ரகசியம் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். குருநாதால் முகமா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பிரம்ம வித்யை சாதாரணப்பட்ட வித்யை இல்லை. எந்த ஒரு வித்யானது தெரிந்து கொண்டால் சர்வமும் தெரிந்து கொண்டதாக ஆகுமோ, எந்த ஒரு ஆனந்தத்தை அனுபவித்தால் அதுக்கு மேல ஒரு ஆனந்தம்னு ஒன்று இல்லையோ, அது மாதிரி எந்த ஒரு வித்யானது தெரிஞ்சுண்டா அதுக்கு மேல ஒரு வித்யை இல்லையோ, அதை பிரம்ம வித்யைன்னு சொல்லக்கூடிய சாட்சாத் பிரம்ம வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சதிசை மந்திரம். ஏதோ ஒரு 15 அக்ஷரத்தை வச்சுட்டு இந்த 15 அக்ஷரத்தினுடைய இந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்றதுனால இது எப்படி ஞானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு சமாதானமா இப்படிலாம் பாவிச்சுண்டு வந்து எவன் ஒருவன் மந்திர ஜபத்தை பண்றானோ அப்படிப்பட்ட சாதகனுக்கு இந்த பாவனா தார்டியத்தினால ஞானமானது சித்திச்சு தானே அந்த ஞானத்தை அனுபவிச்ச நானே அந்த ஞானஸ்வரூபம் அப்படி அனுபவிக்கக்கூடிய நிலையானத குரு கிருபையில கிடைச்சு தத்வாரா திருப்பி பிறக்காம இருக்கக்கூடிய மோட்சமானது சித்திக்கிறது. இங்க இருக்கும் போதே ஜீவன் முக்தனாக இருக்கிறத நம்மளே பார்க்க முடியும் அப்படின்னு மேல சொல்லிட்டு வரார். இதுல மூணாவது ஹ்ரீம்காரத்தினுடைய மூணாவது கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஹ்ரீம்காரத்தை எப்படியெல்லாம் எப்படி பண்ணிட்டு வரணும், அந்த பாவனைகளை எப்படி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஜபகால விபாவ்ய பாவனா பஞ்சகம் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை பத்தி சொல்லிட்டு வரார். அதுல ஏற்கனவே நம்ம பார்த்தது இஹு இரு ஈ அதுக்கு மேல பிந்துலேருந்து ஆரம்பிச்சு உண்மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்தானங்கள்ல சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகளை வச்சுண்டு ஜாகிரது சொப்னம் சுஷுப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நிலையானத எப்படி பாவிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு துரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை பற்றி சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இப்ப இருக்கோம். துரியம் துரியாதீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பாவனை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த அவஸ்தா பஞ்சகம் அப்படிங்கிறத பூர்த்தியாகி இதுக்கு மேல இருக்கக்கூடிய சூன்ய சட்கம் விஸ்வ சப்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டுத்தையும் இதுக்கு மேல நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். இப்போ இதுல போன அவகாசத்துல 39வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். 39வது ஸ்லோகத்துல தான் சுஷுப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை பத்தி பார்த்தோம். இதுக்கு மேல இருக்கக்கூடிய துரியம் அப்படிங்கிறது சங்கராத்வைதம் அந்த ரீதியில படிச்சுட்டு வரக்கூடியவாளுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஜாகிரத் சொப்னம் சுஷுப்தி துரியம் அப்படின்னு 4 நிலை தான். 4 தான் ஜாகிரது சொப்னம் சுஷுப்தின்னு சொல்லக்கூடிய 3 நிலை. இதுக்கு 3த்துக்கும் அப்பாற்பட்டது சாதாரணமா இருக்கக்கூடிய மனுஷாளுக்கு தெரிஞ்சது ஒண்ணு முழிச்சுட்டு இருப்பான், இல்ல சொப்பனம் பார்த்துட்டு இருப்பான், இல்ல நல்ல தூக்கத்துல இருப்பான் எதுவுமே அறியாமல் அப்படின்னு இந்த 3 நிலை தான் எல்லாருக்கும் சாதாரணமா தெரிஞ்சது. ஆனா இந்த 3 நிலைக்கு மேல துரியம்னு ஒரு நிலை இருக்கு அப்படின்னு சாஸ்திரங்கள் நமக்கு போதிக்கிறது. சாஸ்திரங்கள் சொல்லாம இந்த மாதிரி ஒரு துரியம் அப்படிங்கிற ஒரு இருக்கிற நிலையே இருக்கிறதாக யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியாது. சாதாரணமா இருக்கக்கூடிய மனுஷாளுக்கு ஜாகிரத் சொப்னம் சுஷுப்தின்னு சொல்லக்கூடிய 3 நிலை தான் தெரியும். சாஸ்திரத்தினுடைய சொல்லியிருக்கக்கூடிய ஞானத்தினால
துரியம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். துரியம்ங்கிறதையே அமாத்திரஸ்வரூப அப்படின்னு, இது மாத்திரா காலம் இல்லாதது, அமாத்திரஸ்வரூபம், சிவம், அத்வைதம் அப்படின்லாம் அது அதெல்லாம் வியாக்கியானம் பண்ணி சாட்சாத் இந்த மூணு நிலைக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலைதான் துரியம் அப்படின்னு வேதாந்தங்கள் இத நாளாக சொல்லி முடிச்சு கொடுத்து, உபாசனையில துரியம்னு ஒரு நிலையை சொல்லி அதுக்கும் மேல துரியாதீதம்னு ஒரு நிலையை பற்றியும் உபாசனையில சொல்ற வழக்கம். உபாசனையில மட்டும்தான் இந்த மாதிரி துரியம் துரியாதீதம்னு சொல்லக்கூடிய நிலையை தவிர வேதாந்த ரீதியா 4 தான் துரியத்தோட பூர்த்தியாயிடும். துரியம்ங்கிறதையே நம்ம துரியாதீதத்தில் இருக்கக்கூடிய நிலை எதை சொல்றோமோ அதை துரியம்னே அவளே அதிலேயே சொல்லிடுறான். இந்த 3 நிலைக்கு அப்பாற்பட்டது துரியம் அப்படின்னு வேதாந்தத்துல சொல்லி முடிச்சுடுறான். அமாத்திரஸ்வரூப சாந்தம் சிவமத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே ஆத்மாத விஜ்ஞேய அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணிடுது. ஆனா அப்படி சொல்லப்பட்ட துரியத்தை அனுபவிக்கிறதுக்கு உபாசனை அப்படிங்கிறது என்னன்னாக்க ஒரு சாதனமாக இருக்கிறதுனால இந்த 3 நிலைக்கு மேல துரியம்னு ஒரு நிலையை சொல்லி நிலையாகவே சொல்லி இந்த துரியத்துக்கும் அப்பாற்பட்டதாக துரியாதீத நிலை, அதுதான் இயல்பான நிலை அப்படின்னு உபாசனையில சொல்ற வழக்கம். அந்த ரீதியில இப்போ 4வதா இருக்கக்கூடிய துரியாவஸ்தா சிதாபிவ்யஞ்சனாதஸ்ய வேதனம் புரோக்தம் தத்பாவனாத் அர்த்தசந்திராதிகம் த்ரயம் வியாப்ய கர்த்தவ்யா அப்படின்னு 40வது ஸ்லோகத்துல இந்த இடத்துல சொல்றார். ஞானத்தை துரியாவஸ்தா அப்படின்னு சொல்றது என்னன்னா சிதாபாசௌ சித அபிவ்யஞ்சகநாதஸ்ய வேதனம் புரோக்தம், அதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். தத் பாவனாது அர்த்தசந்திராதிகம் த்ரயம் வியாப்ய கர்த்தவ்யா. அர்த்தச்சந்திரன்ல இந்த பிந்து வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பிந்துக்கு மேல இருக்கக்கூடிய ஞானத்தை பிரகடனம் செய்யக்கூடியது துரியாவஸ்தை அப்படின்னு சொல்றது. அது அர்த்தச்சந்திரன், ரோதினி, நாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வடிவத்துல இந்த துரியம் அப்படிங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்றான், அப்படிங்கிறத சொல்றான். இதுல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, துரியம்னு இந்த இடத்துல சொல்லக்கூடியது என்னன்னா இந்த 3 அவஸ்தைகளுக்கும் அப்பாற்பட்டது. ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 அவஸ்தைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை. இதையும் நிலைன்னு தான் நம்ம உபாசனையில சொல்லுவோம். ஆனா பாரமார்த்திகமா சொல்லக்கூடிய உபனிஷத்துக்கள்ல துரியத்தையே நிலைன்னு சொல்லாம அதே இயல்புன்னு சொல்லிடுவா. ஆனா இந்த இடத்துல துரியம் அப்படிங்கிறத ஒரு நிலையாக காமிச்சு இது என்ன சொல்றா அப்படின்னா, அர்த்தச்சந்திரன், ரோதினி, நாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 இடங்கள்ல அந்த துரியாவஸ்தைய நம்ம பாவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 3 இதுக்கு முன்னாடி சொன்னதுல இம்முன்னு அந்த சொல்லக்கூடிய துரியாவஸ்தையில இருக்கக்கூடிய இஹு, இரு, ஈ, இம்மு வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இம்ம சுஷுப்தியில பார்த்துட்டோம். அதுக்கு மேல இருக்கக்கூடிய பிந்துலேருந்து ஆரம்பிச்சு அர்த்தச்சந்திரன், ரோதினி, நாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ஸ்தானங்கள்ல துரியாவஸ்தை தியானிக்க வேண்டியது அப்படின்னு இந்த இடத்துல 3 அவஸ்தையை பத்தி துரியத்தை பத்தி சொல்லிவிட்டார். துரியம்ங்கிற பதத்தினால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன சுஷுப்தி அப்படின்னு சொன்ன அவஸ்தையில அதுதான் இந்த துரியத்துக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனா அது அந்தகாரம் அப்படின்னு சொல்லிட்டா. துரிய தூக்கத்துல நமக்கு ஒண்ணுமே தெரியலையே, ஒண்ணுமே தெரியாமல் தூங்கின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலையில சுஷுப்தின்னு சொல்றோமே, அதுல ஞானமானது இல்லை. ஏன் அப்படின்னா, தூங்கி எழுந்துட்டதுக்கு அப்புறம்தான் நான் நன்றாக தூங்கினேன், ஒன்றும் அறியாமல் தூங்கினேன் அப்படிங்கிறது ஜாக்கிரத்துக்கு வந்த உடனே தான் தெரியறதே தவிர, சுஷுப்தி அவஸ்தையில இருக்கும் பொழுது அந்தகாரம் தான் இருக்கு. அந்த அந்தகாரமா இருக்கக்கூடிய சுஷுப்திய அதுலயே நான்கிற ஜானாமி அப்படிங்கிறது, இதை அறிகிறேன் அப்படிங்கிற ஞானத்தோட
இருக்கக்கூடிய அந்த தூக்க நிலை இருக்கே, அதை துரியம்னு இந்த இடத்துல சொல்றோம். நம்ம சொல்லக்கூடிய நம்ம சமாதி நிலை அப்படின்னு சொல்றதோ, நான் அப்படிங்கிறதோட தெரிஞ்சுண்டு நான்கிற ஒரு ஆத்ம சாட்சா்காரத்தினுடைய ஸ்புரணத்தோட தூக்க நிலையில எப்படி ஒரு ஒன்று இந்திரியங்கள் எல்லாம் அடங்கி போய், மனசு எல்லாம் அடங்கி போய், கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் எல்லாம் அடங்கி போய், நம்மளுடைய 4 அந்த கரணங்கள்ல இருக்கக்கூடிய மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லக்கூடியவர்களும் அடங்கி போய் இருக்கக்கூடிய நிலையில அகம் அப்படிங்கிற ஸ்புரணமானது மட்டும் இருந்தால் அதை துரியம்னு சொல்றோம். அந்த துரியம்னு சொல்லக்கூடிய இந்த நிலையானது அர்த்தச்சந்திரன், ரோதினி, நாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ஸ்தானங்கள்ல பாவிக்க வேண்டியது அப்படின்னு சொல்றதுதான் இந்த இடத்துல துரியாவஸ்தா சித அபிவ்யஞ்சகநாதஸ்ய வேதனம் புரோக்தம் தத் பாவனாது அர்த்தச்சந்திராதிகம் த்ரயம் வியாபிய கர்த்தவ்யா. அர்த்தச்சந்திரன், ரோதினி, நாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ஸ்தானங்கள்ல இந்த துரியம் அப்படிங்கிறது வியாபிச்சு இருக்கு அப்படின்னு தியானிக்கிறது இந்த துரியாவஸ்தையை பத்தி சொல்லக்கூடிய நிலை. இதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடியது 5ஆவதா இருக்கக்கூடிய அவஸ்தை, அவஸ்தையை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்காரு இந்த இடத்துல. அவஸ்தா பஞ்சகம்னு பார்த்துட்டு இருக்கோம். இதுல அவஸ்தா பஞ்சகத்தில் இருக்கக்கூடிய கடைசியா இருக்கக்கூடிய அவஸ்தையானது, அவஸ்தைன்னு சொல்றது இல்லை இந்த துரியா தீத்தத்தை, அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆனந்த ஏக கணத்வம் யத் வாசாமபி ந கோச்சரோ நிருணாம் துர்யாதீதாவஸ்தாசா நாதாந்தாதி பஞ்சகே பாவ்யா. ஆனந்த கணம், இது சிதேக கணம், சித் கணம், ஆனந்த ரசகணம் அப்படின்னுலாம் சாஸ்திரங்கள்ல இந்த வேதாந்தங்கள்லையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதே தான் இந்த இடத்துலையும் சொல்றது. இதுல என்ன அப்படின்னா, நான் அறிகிறேன்கிறதும் போய் அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தோடையே லயமாகி இருக்கக்கூடிய நிலை, நான்கிறது கூட தனியா தெரியாத ஒரு நிலை, அத துரியாதீத நிலைன்னு சொல்றோம். நான் அனுபவிக்கிறேன், நான் அறிகிறேன் அப்படிங்கிற எண்ணங்கூட மறைஞ்சு போன நிலை. துரியத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நான்கிற ஸ்புரணமானது இருக்கு, அதோட சுஷுப்தியில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் எல்லாம் அடங்கி போன நிலைய துரியம்னு சொன்னோம். ஆனா இந்த துரியாதீதம் அப்படிங்கிறது என்னன்னா, சித் கணம், ஆனந்த கணம் அப்படின்னு நான்கிறதே தெரியாத ஒரு நிலை. அகங்கிறதும் தெரியக்கூடாது, ஆனா சர்வ வியாபகத்துவம், எல்லா இடத்திலும் வியாபிச்சு இருக்கக்கூடிய அந்த பரமாத்ம ஸ்வரூபம் தான் நான்கிற பாவனையோட, 2வது வஸ்துவே தெரியாமல், 2வதுங்கிறதே இல்லாம ஏக சிதேக ரச கணமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைய இந்த இடத்துல துரியாதீதாவஸ்தா அப்படின்னு சொல்ற. அவஸ்தை கிடையாது, இதுதான் இயல்பு. ஆனந்த ஏக கணத்துவம், இது வாக்குனாலேயோ மனசுனாலேயோ புரிஞ்சுக்க முடியாது. எத் வாசாம் அபிஜ கோச்சரோ நிருணாம், மனுஷர்களால வாக்குனால இதை சொல்லிட முடியாது, இந்த நிலைய வாக்குனால சொல்லிட முடியாது. இதை மனசுக்கும் அப்பாற்பட்ட நிலை. ஏன்னா மனசெல்லாம் ஒடுங்கி போய், மனசுன்றதே ஒன்று 2வது அவஸ்தையே இல்லாத ஒரு நிலையா இருக்கிறதுனால எத் வாசாம் அபி ந கோச்சரோ நிருணாம் துர்யாதீதாவஸ்தாசா துரியாதீதாவஸ்தாசா நாதாந்தாதி பஞ்சகே பாவ்யா. இது எங்கெங்கெல்லாம் வியாபிச்சிருக்கு அப்படின்னா, அதுக்கும் மேல, இதுக்கு முன்னாடி சொன்ன நாதத்துக்கு மேல இருக்கக்கூடிய நாதாந்தம், சக்தி, வியாபிகை, சமனி, உண்மனி அப்படின்னு சொல்லக்கூடிய 5 ஸ்தானங்கள்ல இந்த துரியாதீதாவஸ்தா, துரியாதீதம் அப்படிங்கிற நிலையை தியானியுங்கோ. ஆக இருக்கக்கூடிய இந்த பிந்துலேருந்து ஆரம்பிச்சு உண்மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நிலையில, இதுக்கு முன்னாடி சொன்ன அர்த்தச்சந்திரன், ரோதினி, நாதம்னு சொல்லக்கூடிய 3ம் துரியாவஸ்தை அப்படிங்கிறது இந்த 3த்துல இருக்கிறதாகவும், இதுக்கு மேல இருக்கக்கூடிய நாதாந்தம், சக்தி, வியாபிகா, சமனா, உண்மணி அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சஸ்தானங்கள்ல துரியாதீத நிலை, துரியத்துக்கும் அதீதமான நிலை
இதுல எந்த விதமான இது மனசுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்ட நிலை, அனுபவ நிலை. சிதேகரசம், சித் கன ரூபம். இது மனசுனால மனசும் ஒடுங்கி போன நிலை, அனுபவத்துல ஏற்படக்கூடிய நிலை. ரெண்டு அத்வைத நிலை, ரெண்டாவதே தோணாத நிலை அப்படிங்கிறத ஆனந்த ஏக கணத்துவம் அப்படின்னு சொல்றார். ஆனந்த ஏக கணத்துவம், அத்வைத நிலை, ரெண்டற்ற ஒன்றாக இருக்கக்கூடிய நிலை. யத் வாசாமபி ந கோச்சரோ நிருணாம் துரியாதீதாவஸ்தாசா நாதாந்தாதி பஞ்சகே பாவ்யா. ஆக இப்ப நம்ம ஜபம் பண்ணக்கூடிய காலத்துல அவஸ்தா பஞ்சகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இக்கு முடிஞ்சுடுத்து. இக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமானது பிராசாதம் அப்படின்னு சொல்லியாச்சு. அது ரெண்டு பிந்து, திரிபிந்து ஸ்வரூபம் இக்கு அப்படின்றத சொல்லி ஏற்கனவே முடிச்சு விட்டார். அதுக்கு மேல ஹ்ரீம்காரத்தில் இருக்கக்கூடிய இம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணுத்தையும் ஜாக்ரத் சொப்னம் சுஷுப்தி அப்படிங்கிறதோட சேர்த்து விட்டார். இதுக்கப்புறம் துரியத்துல நாதத்துக்கு அந்த பிந்துக்கு மேல இருக்கக்கூடிய அர்த்தச்சந்திரன், ரோதினி, நாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு ஸ்தானங்கள்ல இதுக்கு அதீதமா இருக்கக்கூடிய துரிய நிலை அப்படிங்கிறதையும் காமிச்சுட்டோம். அப்படின்னு பாவனை பண்ணிட்டு அதுக்கும் மேற்பட்ட அனுபவ நிலையில அதுக்கும் மேற்பட்ட நாதாந்தம், சமனை, உண்மணி வரைக்கும் இருக்கக்கூடிய 5 ஸ்தானங்கள்ல இந்த துரியாதீத நிலையை இருக்கிறதாக பாவியுங்கோ அப்படின்னு சொல்றார். இந்த மந்திர ஜபங்கள் பண்ணிட்டு வரக்கூடிய காலத்துல கடைசி ஹிரீம்காரத்துல இருக்கக்கூடிய ஹிருலேகையில இருக்கக்கூடிய ஹிரீம்காரத்துல இஹு இம்முங்கிறத தீர்க்கமா சொல்லக்கூடிய காலத்துல ஏதோ ஒரு சில வார்த்தை மந்திர ஜபம் பண்ணும் பொழுதாவது இந்த பாவனையோட அதுல இருக்கக்கூடிய ஹிரீம்காரத்துல இருக்கக்கூடிய இஹானது அது திரிபிந்து ஸ்வரூபம். அதுக்கு மேல இருக்கக்கூடிய ரேபமானது அப்படிங்கிறது ஜாகிரத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய காமகலையானது சொப்னாவஸ்தையை சங்கேதமாக சொல்றது. அதுக்கு மேல இருக்கக்கூடிய இம்னு சொல்லக்கூடிய அனுஸ்வாரமானது சுஷுப்தி அவஸ்தையை சொல்றது. அந்த சுஷுப்தி அவஸ்தைக்கு மேல இருக்கக்கூடிய துரியம், துரியாதீதம் 2 நிலை இருக்கு. அது பிந்துக்கு மேல இருக்கக்கூடிய அர்த்தச்சந்திரன், ரோதினி, நாதம்னு சொல்லக்கூடிய 3 ஸ்தானங்கள்ல துரியத்தையும், அதுக்கும் மேல இருக்கக்கூடிய பஞ்சஸ்தானங்கள்ல நாதாந்தம், சக்தி, வியாபிகை, சமனம், உண்மணி அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சஸ்தானங்கள்ல துரியாதீத நிலையை சங்கேதமாக இருக்கு அப்படிங்கிற பாவனையோட ஒரு சில ஆவர்த்தியாவது மந்திர ஜபத்தை பண்ணணும். அப்படிங்கிறது தான் பஞ்ச அவஸ்தா பஞ்சகம். மொத்தம் மூணு விஷயத்தை பத்தி இதுல சொல்றதாக ஆரம்பிச்சார். 37வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கும் போது 3 விஷயத்தை பத்தி சொல்றதாக ஆரம்பிச்சு அவஸ்தா பஞ்சகம், சூன்ய ஷட்கம், விஷுவ சப்தகம் அப்படின்னு 3 விஷயத்தை பத்தி சொல்றதாக ஆரம்பிச்சு இதோட இந்த முதல் அத்தியாயத்தை பூர்த்தி பண்ண போறார். இந்த முதல் விஷயத்தை பூர்த்தி பண்றதுக்கு எடுத்துட்ட 3 டாபிக்ல ஒரு டாபிக்கா இருக்கக்கூடிய அவஸ்தா பஞ்சகம் இதோட பூர்த்தியாச்சு. அவஸ்தா பஞ்சகத்தை பாவிக்கணும் அப்படிங்கிறது பூர்த்தியாச்சு. இதுக்கப்புறம் சூன்ய ஷட்கம், 6 விதமான சூன்யங்கள். சூன்யம்னா என்னன்னா பூஜ்யம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய தேவி உபனிஷத் பாகங்கள்ல பார்க்கும்போது மந்திரானாம் அதனாலதான் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கும் போதே நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது இந்த வாக்கியத்தை சொல்லிண்டே ஆரம்பிச்சோம். மந்திரானாம் மாத்ருகா தேவி சப்தானாம் ஞானரூபிணி ஞானானாம் சின்மயாதீதா சூன்யானாம் சூன்யசாட்சிணி அப்படின்னு ஒரு வாக்கியம் உபனிஷத்துல, தேவி உபனிஷத்துல வரக்கூடிய ஒரு வாக்கியம். அதுல மந்திரானாம் மாத்ருகா தேவி, மந்திரங்கள்ல மாத்ருகா தேவி ஆகவும், மந்திரானாம் மாத்ருகா தேவி, சப்தானாம் ஞானரூபிணி, சப்தத்திலேருந்து வரக்கூடிய ஞான ரூபமாகவும் அம்பாள் தான் இருக்காள் அப்படின்றத சப்தானாம் ஞான ரூபிணி. அந்த ஞானானாம் சின்மயாதீதா, சித்கணம், சின்மயமாக இருக்கக்கூடியது, ஞானத்திலேருந்து வரக்கூடியது என்ன அப்படின்னா சித்கணம். இப்ப நம்ம துரியாதீதத்தை பத்தி சொல்லக்கூடிய நிலையில சொல்லும் போது சித்கணம், ஆனந்த கணம்,
ரெண்டற்ற ஒன்றாக இருக்கக்கூடிய கேவல ஆத்மஸ்வரூபம் அப்படின்லாம் நம்ம சொன்ன அந்த விஷயமானது ஞானானாம் சின்மயாதீதா, சின்மயா அதீதா, சின்மயி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கும் அதீதமாக இருக்கக்கூடிய துரியாதீத நிலையை காமிச்சு, அதுக்கு மேல சூன்யானாம் சூன்ய சாட்சினி, சூன்யங்களாகவும் சூன்யத்துக்கு சாட்சியாகவும் பரமாத்ம ஸ்வரூபம் இருக்கு அப்படின்னு ஒரு வாக்கியம். அந்த சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை தான் இந்த இடத்துல சூன்யானாம் சூன்ய சாட்சினி அப்படின்னா என்ன அப்படின்னா, சூன்ய ஷட்க நிரூபணம். சூன்யம்னா என்ன, அந்த சூன்யத்துக்கு சாட்சியாக அம்பாள் எப்படி இருக்கா அப்படிங்கிறத எப்படி பாவிக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடிய ஒரு 4 ஸ்லோகத்துல இந்த சூன்யானாம் சூன்ய சாட்சினி அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிட்டு, இதுக்கு மேல 7 விதமான இந்த ஒரு 1.5 ஸ்லோகத்துக்குள்ளேயே சூன்ய ஷட்கத்தை சொல்லிடுறாங்கிறதுல என்ன சொல்றார் அப்படின்னா, அவஸ்தா பஞ்சகத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சூன்ய ஷட்கத்தை எது ஆரம்பிக்கிறார். தார்த்தீகே தார்த்தீகே ரேபஸ்தானே பிந்தௌ ச ரோதின்யாம் நாதாந்தௌ வியாபிகா யோஸ்ச யோஹ சந்திரயோஹ நாதாந்தௌ வியாபகவ்யோஸ்ச யோஸ்சந்திரக துல்யானி பஞ்சசூன்யானி உன்மன்யாம் நீரூபம் ஷட்கம் ஷஷ்டம் சிந்தியம் மகாசூன்யம். ஒரு விஷயத்த இதுல வியாக்கியானமா ஒண்ணு கொடுத்துருக்கார். அந்த வியாக்கியானத்தை முதல்ல என்னங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோம்னா அதுக்கு மேல இதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயமானது ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். இதுல இஹ்ஹு இர்ரு ஈ பிந்து 4 ஆச்சு. இஹ்ஹு இர்ரு ஈ பிந்து 4 ஆச்சு. பிந்துக்கு மேல இருக்கக்கூடிய அர்த்தச்சந்திரன் ரோதினி நாதம் நாதாந்தம் சக்தி வியாபிகா சமனா உண்மணி மகாபிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய 13 ஸ்தானங்களை சொல்றவர்கள். ஹ்ரீம்னு சொல்லக்கூடிய ஒரு திருலேகைக்குள்ள 13 ஸ்தானங்களை சொல்றோம். 13 ஸ்தானங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஹ்ஹு இர்ரு ஈ பிந்து, பிந்துலேருந்து ஆரம்பிச்சு பிந்து அர்த்தச்சந்திரன் நாதம் நாதாந்தம் சக்தி வியாபிகா சமனா உண்மணி மகாபிந்து, மொத்தம் 13 ஸ்தானங்கள் சொல்றோம். இந்த 13 ஸ்தானங்கள்ல மயிலினுடைய தோகையானது விரித்தால் அதுல இருக்கக்கூடிய ஒரு கண்ணு மாதிரி ஒண்ணு இருக்கு இல்லையா, மயில் தோகை விரித்து ஆடும்போது அதுல ஒரு கண்ணு மாதிரி ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த கண்ணை சூன்யம்னு சொல்றோம். சூன்யம். இந்த சூன்யமானது மறைஞ்சு எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு ஃபெதர்னுடைய ஒரு அதனுடைய ரெக்கையினுடைய ஒரு 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 ரெக்கை இருக்கு, இன்னொரு ரெக்கையானது அதுக்கு பின்னாடி பாதி மறைஞ்சிருக்கும், இன்னொரு பாதி ஆனது திருப்பி இன்னும் கொஞ்சம் வெளியில வந்துருக்கும். அதுக்கு அடுத்ததுல பார்த்தீங்கன்னா இன்னொன்னு மடைஞ்சிருக்கும், அதுக்குள்ள மறைஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் அதனுடைய ஒரு பாதியானது வெளியில வந்திருக்கும். இப்படியாக பார்க்கும்போது அதனுடைய நுனியில இருக்கக்கூடிய ஒரு சில வர்ணங்களானது ஒரு கண்ணாக தெரியறது. கண்ணா தெரியறது சூன்யம்னு சொல்றோம். இப்ப இந்த சூன்யமானது இது எப்படி பாவிக்க சொல்றார் அப்படின்னா, இந்த இக்கு முதல் 5 சூன்யம் இந்த ஹிரீம்காரத்துக்குள்ள 6 விதமான சூன்யங்கள் சொல்றார். சூன்ய ஷட்கம்னு அதுல 5 சூன்யமானது 5ன்னு சூன்யமா சொல்லிட்டு 6வது மகாசூன்யம் அப்படின்னு பிரிச்சு காமிக்கிறார். மகாசூன்யம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பரமாத்ம ஸ்வரூபமே. சூன்யம்ங்கிறதுக்கே இவர் கொடுக்கக்கூடிய விவரணம் என்ன அப்படின்னா, இது இந்த சூன்யம்னு சொல்லக்கூடிய இந்த விஷயமே நமக்கு அது இல்லாத போல தெரியும், ஆனா அது இருக்கும். ஜீரோன்னு சொல்றோம், பூஜ்யம்னு சொல்றோம். பூஜ்யமானதுதான் சூன்யம்னு சொல்றார். ஆனா அதுக்கு மேல கடைசி மகாசூன்யம்ங்கிறது பரமாத்ம ஸ்வரூபமே. இந்த இஹ்லேன்னு ஆரம்பிச்சு இர்ருங்கிறது முதல் சூன்யமாகவும், அதுக்கு மேல ஒன்ன விட்டுட்டு ஈய விட்டுட்டு அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய பிந்து அப்படிங்கிறத 2வது சூன்யமாகவும், அதுக்கப்புறம் அர்த்தச்சந்திரன் அப்படிங்கிற அடுத்த ஸ்தானத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய ரோதினி அப்படிங்கிறத 3வது சூன்யமாகவும்,
அப்புறம் நாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய நாதாந்தம் அப்படின்னு சொல்லதான் 4வது சூன்யமாகவும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறத விட்டுட்டு அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய வியாபினி அப்படின்னு சொல்லக்கூடியது 5வது சூன்யமாகவும், அதுக்கப்புறம் சமனா அப்படிங்கிறத விட்டுட்டு உண்மணி அப்படின்னு சொல்றத மகாசூன்யம் அப்படின்னு பாவிக்க சொல்றார். இந்த மாதிரி பாவனைகள்லாம் பாவனைகளை திருப்பி திருப்பி ஒரு வாட்டி மூலமந்திரத்தை சொல்லும் போது இது மாதிரியான பாவனையோட பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பிரபஞ்சத்துல தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களுக்கும் சாட்சியாகத்தான் இந்த பரமாத்ம ஸ்வரூபம் இருக்கே தவிர அவைகள் மாயையினுடைய ஒரு விஷயத்தினால இருக்கிறதாக தோன்றது அப்படிங்கிறது தான் சூன்யம் அப்படின்னும். இந்த சூன்யத்துக்கெல்லாம் சாட்சியாக இருக்கக்கூடிய மகாசூன்யம் அப்படிங்கிறது உண்மணி நிலை. அது வாஸ்தவத்துல அதுக்கு சொல்லிட்டு வரும்போது உண்மணிங்கிறதே ஒரு பூஜ்யமா தான் காமிச்சிருக்கா. அதுல ஒரு மணியை அடிச்சோம் அப்படின்னா ஸ்தூலமா இருக்கக்கூடிய அந்த துவனியானது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சுட்டே வந்து ஒண்ணுமே இல்லாத நிலைதான் உண்மணி. உண்மணிங்கிறது டோட்டல் சைலன்ஸ்னு சொல்லியிருக்கோம் முன்னாடியே. அப்ப அந்த டோட்டல் சைலன்ஸ்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் கூட ஸ்பந்தம் இல்லாத ஒரு நிலையை தான் சூன்யம். அந்த இடத்துல பரான்னு சொல்லக்கூடிய ஒரு சுரூபம், அந்த பரான்னு சொல்லக்கூடிய சுரூபத்தை மகாசூன்யம், அது 6வது சூன்யம் மகாசூன்யம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவை எல்லாம் பஞ்ச சூன்யங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னா இரு, பிந்து, ரோதினி, நாதாந்தம், வியாபினி அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சஸ்தானங்கள்ல ஒண்ணு விட்டு ஒண்ணு அப்படி அந்த ஒரு 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 அந்த ரெக்கையில ஒரு ரெக்கையை விட்டுட்டு அடுத்த ரெக்கையினுடைய ஒரு பாதி வெளியில தெரியும் போதுதான் அந்த சூன்யமானது தெரியற மாதிரி ஒரு ரெக்கைக்கு ஒன்னு விட்டு ஒன்னு ஒரு ஸ்தானத்தை விட்டு அடுத்த ஸ்தானம் அப்படின்னு பாக்குற மாதிரி முதல்ல இஹ்ன்னு சொல்லக்கூடிய முதல் அக்ஷரத்தை விட்டுட்டு 2வது அக்ஷரமா இருக்கக்கூடிய ரேபத்தை முதல் சூன்யமாகவும், அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய ஈன்னு சொல்லக்கூடிய காமகலான்னு சொல்லக்கூடிய அக்ஷரத்தில் இருக்கக்கூடியதை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய பிந்து அப்படிங்கிறத 2வது சூன்யமாகவும், அர்த்தச்சந்திரன் அப்படின்னு வரக்கூடிய அதனுடைய அடுத்த ஸ்தானத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரோதினிய 3வது சூன்யம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாதம் அப்படிங்கிற ஸ்தானத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய நாதாந்தம் அப்படிங்கிறது 4வது சூன்யமாக சொல்லி அதுக்கப்புறம் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய வியாபினி அப்படின்னு சொல்லக்கூடியதை 5வது சூன்யமாக சொல்லி அதுக்கப்புறம் சமனா அப்படிங்கிறத விட்டுட்டு அடுத்ததா இருக்கக்கூடிய உண்மணி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைய மகாசூன்யம் 6வது சூன்யம், அது கேவல ஞானஸ்வரூபம், இங்க எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினால இவர் சொல்லணும்னு நினைக்கிறார். இதுக்கு பூஜா சங்கேதம் அப்படிங்கிறதுல இருந்து ஒரு ஆட்சேபனையை எடுத்து வச்சு பூஜா சங்கேதம்னு ஒரு விஷயத்துல இந்த சூன்யத்தை பத்தி சொல்லக்கூடிய இடங்கள்ல வேற மாதிரி சொல்லியிருக்கு அப்படின்னு அதுக்கான பூர்வ பீட்டிக்கு எடுத்து யார் யார் அந்த பூஜா சங்கேதம்னு சொல்லக்கூடிய விஷயங்களை படிச்சிருக்காளோ அவளுக்கு இப்ப கேட்டதை கேட்கும் போது அதுல அப்படி சொல்லியிருக்கேன் இதுல இப்படி சொல்லியிருக்கேன்னு சந்தேகம் வரும். யார் யாரெல்லாம் அந்த பூஜா சங்கேதங்களை படிச்சிருக்காளோ அவளுக்கு இப்ப சொன்ன இந்த விஷயம் இருக்கே, ஒண்ணு விட்டு ஒண்ணு பண்ணாக்க ஒரு ஸ்தானத்தை விட்டு அடுத்த ஸ்தானத்துக்கு போனாக்க அது முதல் சூன்யம், அடுத்த ஸ்தானத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்தானத்தை போனாக்க அது 2வது சூன்யம் இப்படின்னு நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த வியாக்கியானமானது இருக்கே, இது பூஜா சங்கேதத்தை படிச்சவாளுக்கு இந்த சந்தேகமானது ஏற்படும். அதுல அப்படி வேற மாதிரி சொல்லியிருக்கே இதுல வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சந்தேகம் வரும். அப்படிங்கிறத அந்த பூஜா சங்கேதத்துல எப்படி கொடுத்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல காமிக்கிறார். அதை படிக்காதவாளுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வரும். அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல கொடுத்திருக்கிற வியாக்கியானமானது முதல் 3 இஹ் இரு ஈ பிந்து 4 ஸ்தானத்தையும் விட்டுட்டு அர்த்தச்சந்திரன் அப்படிங்கிறது தான் முதல் சூன்யம். அதுக்கப்புறம் ரோதினி, நாதம், நாதாந்தம் அப்படின்னு 3 ஸ்தானத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் சக்தியா இருக்கக்கூடியது தான் 2வது சூன்யம். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்தானமா இருக்கக்கூடிய வியாபினி, சமனா,
உண்மணி அப்படிங்கறது எல்லாத்தையும் விட்டுட்டு நாலாவது அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய மகாபிந்து அப்படின்னு சொல்றதுதான் மூணாவது சூன்யம். இப்படி 3 சூன்யங்கள் இருக்கு அப்படின்னு பூஜா சங்கேதங்கள்ல வியாக்கியானம் பிரமாணத்தோட ஸ்லோகத்தை எடுத்து காமிக்கிறார். இதுக்கப்புறம் இதே பூஜா சங்கேதத்துல முதல் 3 விட்டுட்டு மேலேந்து வரக்கூடிய 3 விட்டுட்டு பாக்கி உள்ளதுல ஒண்ணு விட்டு ஒண்ணு முதல் சூன்யம், 2வது சூன்யம், 3வது சூன்யம், மகாசூன்யம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதாகவும் ஒரு பிரமாணத்தை எடுத்து காமிக்கிறார். அதுல என்ன சொல்றோம்னா இதுக்கு அப்புறம் இரு ஈ பிந்து அப்படிங்கிற 3 விஷயத்தையும் மேலேந்து வரக்கூடிய மகாபிந்து உண்மணி சமனா அப்படின்னு சொல்லக்கூடிய 3த்தையும் மேலேயும் கீழே இருக்கக்கூடிய 3 விட்டுட்டு பாக்கி இருக்கக்கூடிய அர்த்தச்சந்திரன் முதல் சூன்யம், ரோதினி விட்டு நாதமானது 2வது சூன்யம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாதாந்தத்தை விட்டு சக்திங்கிறது 3வது சூன்யம், அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய வியாபினி அப்படிங்கிறது 4 மகாசூன்யம் அப்படின்னு பூஜா சங்கேதத்துல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை பிரமாணமா எடுத்து காமிச்சு இப்படியாக 2 விதமாக இந்த சூன்யங்களை இருக்கலாம் அப்படின்னு கொடுத்திருக்கக்கூடிய பிரமாணத்தை காமிச்சு அதோட இந்த ஸ்லோகமானது ஒத்து போகல, அதனால இப்படித்தான் பாவிக்கணும் அப்படின்னு இவர் நிர்ணயம் பண்ணி இந்த இடத்துல இவர் என்ன வியாக்கியானத்துப்படி இவர் என்ன கொடுக்குறார் அப்படின்னா இந்த சூன்யமானது எப்படி எப்படி பாவிக்கணும், எப்படி இந்த பஞ்சதசி மந்திரத்தினுடைய இந்த கூட்டங்களை தியானிக்கும் போது எப்படி தியானிக்கணும் இந்த சூன்யங்களை அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திகே ரேபஸ்தானே பிந்தௌ சரோதின்யாம் நாதாந்தௌ வியாபிகாயோ சந்திர சந்திரக துல்யானி பஞ்சசூன்யானி உன்மன்யாம் நீரூபம் ஷஷ்டம் சிந்தியாம் மகாசூன்யம். உண்மணி அப்படிங்கிறது மகாசூன்யம். அதுக்கு முன்னாடி உள்ளதுல இக்க விட்டுருங்கோ, இருலேருந்து ஆரம்பிச்சு இரு அப்படிங்கிறது முதல் சூன்யமாகவும் ஈ அப்படிங்கிறத விட்டுட்டு பிந்துவானது 2வது சூன்யமாகவும் அர்த்தச்சந்திரனை விட்டுட்டு ரோதினி அப்படிங்கிறது 3வது சூன்யமாகவும் அதுக்கப்புறம் நாதத்தை விட்டுட்டு நாதாந்தம்ங்கிறது 4வது சூன்யமாகவும் சக்தி அப்படிங்கிறத விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வியாபினி அப்படிங்கிறது 5வது சூன்யமாகவும் சமனா அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஸ்தானத்தை விட்டுட்டு உண்மணி அப்படிங்கிறது 6வது மகாசூன்யம் அப்படின்னு பாவிங்கோ. இது மாதிரி பாவிக்கிறதுனால் நமக்கு ஏற்படக்கூடியது என்ன அப்படின்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் எவையெல்லாம் மாயையினுடைய விஷயத்தினால இருக்கோ, இந்த கிரீம்காரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு அக்ஷரத்துக்கு மட்டும்தான் இவர் மேல சொல்லிட்டு போறார். சூன்யங்கள் பூரா எதுல பாவிக்கணும் அப்படின்னா 3வது கிரீம்காரத்தில் இருக்கக்கூடிய மூணாவது கூட்டத்தில் இருக்கக்கூடிய கிரீம்காரத்தை பத்தி மட்டும்தான் சொல்லிட்டு போறார். இந்த 3வது கிரீம்காரத்தை தீர்க்கமா சொல்லக்கூடிய காலத்துல இதுல 6 சூன்ய சட்கமானது இருக்கு. இது ஒரு நிலையை விட்டு ஒரு நிலையில 5 சூன்யங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய மகாபிந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உண்மணி அப்படிங்கிறது இது மகாசூன்யம் அப்படின்னு பாவிக்கக்கூடிய ஒரு பாவனைய ஒரு சில வாட்டி நம்ம மந்திர ஜபங்கள் பண்ணும் பொழுதாவது இந்த சூன்ய சட்கத்தை தியானிக்கணும் அப்படிங்கிறத 6 சூன்யங்களை பத்தி இந்த இடத்துல சொல்லியிருக்கார். அதான் சூன்யானாம் சூன்ய சாட்சினி, சூன்யங்களாகவும் சூன்யத்துக்கு சாட்சியாகவும் இருக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபம் 4 ஆத்மவஸ்து. இந்த பஞ்சவித ஐக்கியானுசந்தானம்னு பார்த்தோமே, மந்திரம், யந்திரமானது, தேவதை, ஆத்மா, குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சவிதமான இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே ஐக்கியம், இவைகளில் வேறுபாடு இல்லை, இவைகள் 5ம் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஞான சித்தியானது இந்த சூன்யங்களை தியானம் பண்றதுனால நமக்கு ஏற்படும் அப்படின்னு இதனுடைய பலனாக இதுல சொல்லியிருக்கார். பஞ்சவித ஐக்கியானுசந்தானமானது இதுல சித்திக்கும் அப்படிங்கிறது இந்த சூன்ய தியானத்தினால இதனுடைய பலன் அப்படின்னு காமிச்சிருக்கார். இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த 38வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல எதை பத்திலாம் சொல்ல போறோம்னு ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல அவஸ்தா பஞ்சகம், சூன்ய ஷட்கம், விஷுவ சப்தகம் அப்படின்னு மூணு விஷயத்தை பத்தி சொல்லி எடுத்து இந்த முதல் அம்சத்தை முடிக்க போறதாக சொன்னார். இப்போ அதுல சொல்லக்கூடிய அவஸ்தா பஞ்சகம் பூர்த்தி ஆயிடுது, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சூன்ய ஷட்கமும் பூர்த்தி ஆயிடுது. இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது விஷுவ சப்தகம் அப்படிங்கிறத பத்தி அடுத்த டாபிக்கை எடுத்திருக்கார். விஷுவம் அப்படின்னாலே
கிரமாத் பிராப்தானி சப்த விஷுவான் இத்யாக. இதுல என்னென்ன சூன்யங்கள் 7ன்னு சொல்றாரு. 7 சூன்யங்கள் என்ன அப்படின்னு முதல்ல நம்ம பேரை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். 7 விதமான சூன்யங்கள் என்ன அப்படின்னா, பிராண விஷுவம் 7 விதமான விஷுவம். 7 விஷுவங்கள் என்ன அப்படின்னா, பிராண விஷுவம், பிராணன் அப்படின்றது ஒரு விஷுவம். மந்திர விஷுவம் 2வது, நாடி விஷுவம் அப்படிங்கிறது 3வது, பிரசாந்த விஷுவம் அப்படிங்கிறது 4வது, சக்தி விஷுவம் அப்படிங்கிறது 5வது, கால விஷுவம் அப்படிங்கிறது 6வது, தத்துவ விஷுவம் அப்படிங்கிறது 7வது. இப்படின்னு 7 விதமான விஷுவங்களுடைய பேரை முதல்ல கொடுத்திருக்கார். சப்த விஷுவம் அப்படின்னு கொடுத்திருக்கிறதுனுடைய தத்துவத்துல 7 விஷுவங்கள் பேர் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த 7 விஷுவங்களுடைய தியானம் ஒரு நம்ம பிராண விஷுவம் நம்ம இப்போ தியானம் பண்ண போறோம் அப்படின்னா, பிராண விஷுவம்னா என்னங்கிறது தெரிஞ்சுண்டு அதை அந்த தியானத்தோட ஒரு சில ஆவர்த்தியாவது பஞ்சதசி மந்திரத்தை ஜபம் பண்றது. அதே மாதிரி மந்திர விஷுவம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுண்டு அந்த பாவனையோட ஒரு சில ஆவர்த்தியாவது பஞ்சதசி மந்திரத்தை ஜபம் பண்றது. நாடி விஷுவம்னா என்னங்கிற அர்த்தத்தை தெரிஞ்சுண்டு அந்த நாடி விஷுவத்தை தியானம் பண்ணிண்டு ஒரு சில ஆவர்த்தியாவது மந்திர ஜபங்கள் பண்றது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பலன்கள் சொல்லியிருக்கார். இவைகள் பண்றதுனால கடைசியா இருக்கக்கூடிய தத்துவ விஷுவத்தை ஜபம் பண்றதுனால, தியானம் பண்றதுனால, இவைகள் எல்லாத்துக்கும் சமஷ்டியா இருக்கக்கூடிய தத்துவ விஷுவமானதை தியானம் பண்றதுனால அகண்டாகார ஞான விருத்தி ஏற்படுறது. அகண்டமா இருக்கக்கூடிய ஞான சித்தியானது ஏற்படுறது. அப்படின்னு எப்படி இந்த பஞ்சதசி மந்திரத்தை ஜபம் பண்றதுனால ஞானம் சித்திச்சு ஞானத்வாரா மோட்சமானது எப்படி சித்திக்கும் அப்படிங்கிறதுக்கு காரணமாக தத்துவ விஷயத்தை யார் ஒருவன் தியானம் பண்றானோ அவனுக்கு இதனுடைய பலனாக ஞானம் சித்திச்சு ஞானத்வாரா மோட்சம் சித்திக்கும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு 7 விதமான விஷுவங்களை பத்தி சொல்றார். விஷுவம்னாலே என்ன அர்த்தம்னா செயற்கை. 2 விஷயங்கள் சேரறது. இப்போ இதுக்கு அவரே கொடுத்திருக்கக்கூடிய இதுல இந்த ஆரம்பத்துல விஸ்வம்ன்ற பதத்துக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய எக்ஸாம்பிளே என்ன அப்படின்னா, அயனங்கள் 2ஆ பிரிச்சு காலம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அயனங்கள் 2ஆக பிரிச்சு தட்சிணாயனம் உத்தராயணம்னு 2ஆக பிரிச்சு காமிக்கிறோம் அப்படின்னா, அந்த 2த்துல மத்தியமத்துல வரக்கூடிய தட்சிணாயனம் ஆரம்பிக்கிறது தை மாசத்துல ஆரம்பிக்கிறது அப்படின்னா, தை மாசி பங்குனி விட்டு சித்திர மாசத்தினுடைய முதல் நாள், அதுவும் அதுக்கு சைத்திர விஷுவம்னு பேர். சைத்திர விஷுவம் அப்படின்னு என்னத்தினால அப்படின்னா அந்த 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 நாளுக்கு சைத்திர விஷுவம். இதே மாதிரி அடுத்த அயனத்துல இருக்கக்கூடிய ஆடி மாதம் பிறக்கிறது. ஆடி ஆவணி புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி மாசத்தினுடைய முதல் நாள் இருக்க, அந்த முதல் நாள் துலா விஷுவம்னு பேர். ஆக சைத்திர விஷுவம் துலா விஷுவம் அப்படின்னா இவைகள் சேரக்கூடியது. இந்த சைத்திர மாசத்தினுடைய முதல் நாளும் அதாவது அந்த அயனத்தினுடைய மத்திய தினம், அடுத்த 6 மாசத்தினுடைய மத்திய தினமா இருக்கக்கூடிய ஐப்பசி மாசத்தினுடைய முதல் நாள் இருக்க, இந்த 2லையும் என்ன அப்படின்னா பகலும் இரவும் ஒரே அளவாக இருக்குன்னு சொல்றோம். பகல் எத்தனை நேரம் இருக்கோ அதே காலமானது இரவு ராத்திரியும். அகஹ ராத்திரிஹி அகோராத்திரம் அப்படின்னா அகஹ ராத்திரிஹின்னு சொல்லக்கூடிய 2மே சமமாக இருக்கக்கூடிய காலமானது என்னைக்கு 2 நாள் அப்படின்னா சைத்திர விஷுவத்தன்னைக்கும் துலா விஷுவத்தன்னைக்கும் 2 நாளும் பகலும் இரவும் சமமாக இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லி, பகலும் இரவும் சேர்ந்து ஒரே சமமா இருக்கக்கூடிய ஒரு விஷுவமா இருக்கிறதுனால அதுக்கு சைத்திர விஷுவம் துலா விஷுவம்னு சொல்லுவோம். அதுல எப்படி நீங்க விஷுவம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அதே ரீதியில இந்த விஷுவங்களை புரிந்துக்கோங்கோ அப்படின்னு ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டு மேல ஆரம்பிக்கிறார். இப்ப இதுல என்ன தெரியறதுன்னா 2 விஷயத்தினுடைய செயற்கை, சமமான செயற்கை, அதுக்கு விஷுவம்னு புரிஞ்சுக்கணும். துலானா எப்படி பிடிச்சு பாக்குறோம் இல்லையா, பேலன்ஸ் கிளாஸ் பிடிச்சு பாக்குறோம். பிடிச்சு பார்த்தா அன்னைக்கு முதல் நாள் பார்த்தோம்னா
சமமா இருக்கும். காலமானது பகலும் இரவும் சமமா இருக்கக்கூடிய காலமா இருக்கிறதுனால துலா விஷுவம். அதே மாதிரி சைத்திர மாசத்தினுடைய முதல் நாளானது சைத்திர விஷுவம். இந்த சைத்திர விஷுவம்ங்கிறதுக்கும் துலா விஷுவம்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பகலும் இரவும் சமமாக இருக்கு, அவைகள் சேரக்கூடியவை அப்படிங்கிறத ரீதியை வச்சுண்டு அதுல எப்படி நம்ம விஷுவம்ங்கிற பதத்தை புரிய வச்சுக்கிறோமோ அத மாதிரி இந்த சப்த விஷுவங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு முதல் விஷுவமா இருக்கக்கூடிய பிராண விஷுவம் அப்படிங்கறத ஆரம்பிக்கிறார். இதுல முதல் 43வது ஸ்லோகத்தினுடைய அர்த்த ஸ்லோகத்துக்குள்ளேயே இதை சொல்லிடுறார். பிராணாத்மா மானசானாம் சம்யோகः பிராண விஷுவாக்கியः. 3 விஷயங்கள் சமமாக இருக்கு. பிராணன் 4 ஆத்மஸ்வரூபம், இரண்டாவது பிராணவாயு, உச்சரிக்க தூண்டக்கூடிய மனம் நம்மளுடைய மனசு ஒண்ணு, இரண்டாவது இதனுடைய இவற்றோட கூடின ஆத்மாங்கிறது மூணாவது. 3 விஷயங்கள் சேர்ந்தது. இப்ப முதல்ல அங்க எப்படி 12 மாசத்துக்கு 2 அயனமா பிரிச்சு 2 அயனத்துக்கு ராத்திரியும் பகலும் சமம்னு வச்சு அதை விஷுன்னு சொன்னோமோ அத மாதிரி 3 விஷயங்கள் இந்த இடத்துல வருது. பிராணவாயு, மனம்னு மனசுன்னு சொல்லக்கூடிய இரண்டாவது, மூணாவது ஆத்மா அப்படின்னு 3 விஷயத்தை எடுத்துட்டு இதுல மூலாதாரத்திலேருந்து ஆரம்பிச்சு இங்க அநாகதம் வரைக்கும் வந்துட்டு, அநாகதத்திலேருந்து விசுத்தி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், விசுத்திலேருந்து எடுத்து ஆக்ஞா வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், ஆக்ஞாவிலிருந்து பிரம்மரந்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்னு 3ஆ பிரிச்சு இவைகள் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது எது அப்படின்னா, மூலாதாரத்திலேருந்து ஒரு வாட்டி மூலமந்திரத்தை உச்சாரணம் பண்ணும் பொழுது எந்த ஒரு பிராண சக்தியானது அநாகதத்திலேருந்து கிளம்பி வைக்கரியாக வெளியில வரத்துக்கு காரணமாக இருக்கோ, அப்போ பரான்னு சொல்லக்கூடிய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியானது அது நிஸ்பந்தமாக இருந்துருக்கு. ஏதோ ஒண்ணுத்த சொல்லணும்னு ஆரம்பிக்கும் பொழுது அது பஷ்யந்தி, ஸ்தூல பஷ்யந்தி, சூக்ம பஷ்யந்தினாகி அது அநாகதம் வரைக்கும் வந்து மணிபூரகம் வரைக்கும் வந்துட்டு, மணிபூரகத்திலேருந்து வாயுவாக கிளம்பி இங்க அநாகதத்துக்கு வந்து வாயு ரூபமாக வந்து அவை ஆத்மானு சொல்லக்கூடிய பரான்னு சொல்லக்கூடியது ஒண்ணு, பிராணன் சக்தியானது இங்கேருந்து கிளம்பி வைக்கரியாக வெளியில வருது. இப்படியாக 3 பிராண வாயுவாக வெளியில வருது. இப்ப 3 விஷயம் என்னன்னா, ஆத்மானு சொல்லக்கூடியது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய முதல் ஸ்தானம், அப்புறம் மனசுல அது கிளம்பி வெளியில இப்படி சொல்லணும்னு ஆரம்பிச்சு வெளியில வரக்கூடியது 2வது ஸ்தானம், 3வது ஸ்தானமா இருக்கக்கூடியது பிராண வாயுவாக வெளியில வருது. 3 விஷயத்த இந்த இடத்துல காமிச்சு இவைகள் 3த்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது உள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமா இருக்கக்கூடியதுதான் இவைகள் அத்தனைக்கும் காரணம். விஷுவமா இருக்கிறது எது அப்படின்னா பிராண விஷுவம் அப்படின்னு முதல்ல இதுக்கு பெயர் கொடுத்திருக்காரு. பிராண விஷுவத்திலேருந்து நம்ம பாவனை பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, பிராணனாக வெளியில வரக்கூடிய இந்த மூச்சுக்காத்து சப்த ரூபமாக வெளியில வருது, அதுவோ இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய மனசோ அதுக்கும் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமோ இவைகளில பேதமில்லை, எல்லாம் ஒன்னே அப்படிங்கிற பாவனத்தை தான் பிராண விஷுவம்னு புரிஞ்சுக்கோங்க. பிராணாத்மா பிராண ஆத்ம மனசானாம் சம்யோகः பிராணः ஆத்மः மனசானாம் சம்யோகः. இவைகள் 3த்தினுடைய சம்யோகத்தினால பிராண விஷுவாக்கிய, பிராண விஷுவம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் விஷயத்துக்கு 3 விஷயங்களை சொல்லி இவைகள் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமே பிரதானம். ஆத்மஸ்வரூபந்தான் மனசுக்கு காரணமாக ஆகி மனசுக்கு காரணமான மனசுலேருந்து பிராண வாயுவாக வெளியில வந்து இந்த வைக்கரின்னு சொல்லக்கூடிய சப்தமானது வெளியில வருது. மூலமந்திரத்தை ஸ்பஷ்டமாக உச்சரிச்சோம் அப்படின்னா ஆத்மஸ்வரூபந்தான் அது பிராணவாயுவா அது வந்து மனசுல தோணி மனசுலேருந்து வெளியில வந்து பிராணவாயுவாக வெளியில உச்சாரணமாக வெளியில வருது. இவைகள் எல்லாத்துக்கும் பேதம் இல்லை, இவைகள் எல்லாமுமே ஒரே விஷுவம், பிராண விஷுவம் அப்படின்னு நினைக்கக்கூடியதுதான் இந்த இடத்துல சொல்லக்கூடிய பிராண விஷுவம்னு சொல்லக்கூடிய முதல் விஷுவமானது. 2வதா இருக்கக்கூடியது மந்திர விஷுவம். மந்திர விஷுவத்துல 3
லைன்ல இது புரிய வைக்கிறார். பிராதமிக கூட்டநாதே அநாகதாத் பிரம்மரந்திராந்தே வியஷ்டி சமஷ்டி விபேதாத் பீஜ சதுஷ்கஸ்ய ச ஸ்வஸ்ய ஐக்கியேன நாதம் அயதா விபாவனம் மந்திர விஷுவாக்கியம். ஒவ்வொரு கூட்டத்திலையும் வியஷ்டி சமஷ்டி அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம் சொல்லக்கூடிய பஞ்சகிருத்தியங்கள்ல பூயிஷ்டமா இருக்கக்கூடிய முதல் கூட்டமானது பிரதானமாக முதல் கூட்டமானது பஞ்சதசி மந்திரத்தில் இருக்கக்கூடிய முதல் கூட்டமானது சிருஷ்டிய சொல்றதாகவும், இரண்டாவது கூட்டமானது ஸ்திதிய சொல்றதாகவும், மூணாவது கூட்டமானது லயத்தை குறிக்கிறதாகவும், மூணும் பூயிஷ்டமாக இருந்தாலும் இவைகளுக்குள்ள மூணுத்தினுடைய சேர்த்து சமஷ்டியாக வெஷ்டியா பார்த்தோம்னா மூணு கூட்டம் தனித்தனியா இருக்கு. இவைகள் வெஷ்டியாக பார்த்தோம்னா ஏகமாக திரோதானம் அனுகிரகமா இருக்கக்கூடிய அநாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டையும் சேர்த்து அநாக்கியம்ன்ற பதத்தினால திரோதானம் அனுகிரகம் ரெண்டுத்தையும் சேர்த்து அநாக்கியம்னு பதத்துல சொல்லிட்டார். வெஷ்டியாகவும் சமஷ்டியாகவும் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோமே. பிராத்தமிக கூட்ட நாதே மூலாதாரத்திலேருந்து கிளம்பின நாதமானது முதல் கூட்டத்தினுடைய ககாரம், முதல் அக்ஷரமா இருக்கக்கூடிய ககாரமானது மூலாதாரத்திலிருந்து கிளம்பினது. பிராத்தமிக கூட்டநாதே அநாகதாத் பிரம்மரந்திராந்தே அநாகதத்துக்கு அதுல இருந்து பிரம்மரந்திரம் வரைக்கும் மூணு கூட்டமாக பிரிகிறது. வியஷ்டி சமஷ்டி பேதாது வியஷ்டியாகவும் சமஷ்டியாகவும் பேதமாகவும் பீத சதுஷ்கஸ்ய பீத சதுஷ்கம்னா அதனுடைய சமஷ்டி. பீஜம்னா மூணு தான் ஆக்சுவலா இருக்கு. பிரதம கூட்டம்ன்றது வாக்பவ கூட்டம், இரண்டாவது கூட்டம்ங்கிறது காமராஜ கூட்டம், மூணாவது கூட்டமானது சக்தி கூட்டம்னு பார்த்தோம்னா நாலாவது கூட்டம்ங்கிறது இது மூணுத்தினுடைய சமஷ்டி ரூபமா இருக்கக்கூடிய பஞ்சதசி மந்திரம் அப்படிங்கிறது நாலாவது அப்படின்னு நம்ம புரிய வைக்கிறோம். இந்த இடத்துல வியஷ்டி சமஷ்டி பேதாத் பீத சதுஷ்கஸ்ய ச ஸ்வஸ்ய நாலாவதா இருக்கக்கூடிய சமஷ்டி பீத சதுஷ்கஸ்ய நாலாவதா இருக்கக்கூடிய பூர்ணமான மந்திரம் இருக்கு. அது சமஷ்டி ரூபமாக அது இருக்கு. ஐக்கியேன இவைகள் வெவ்வேறு சமஷ்டி வெஷ்டியாகவும் சமஷ்டியாகவும் இவைகள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஐக்கியேன நாதமயதாத் விபாவனம் நாதத்திலேருந்து இந்த நாதத்திலேருந்து ஆரம்பிச்ச மூல மந்திரமானது பிரம்மரந்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய சுஷும்னா நாடி வழியா ஏறி பிரம்மரந்திரம் வரைக்கும் வருது. இவைகள் எல்லாம் வெஷ்டியாகவும் சமஷ்டியாகவும் சேர்ந்து இருக்கக்கூடியது அப்படின்னு தியானிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு மந்திர விஷுவம்னு பேரு. ஆக முதல் கூட்டத்தை சிருஷ்டி, இரண்டாவது கூட்டத்தை ஸ்திதி, மூணாவது கூட்டத்தை லயம் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பார்க்கிறதோ அவைகள் மூணுத்தினுடைய கூட்டமாக சமஷ்டியாக மொத்தமான பஞ்சதசி மந்திரமானது வியஷ்டியாக மொத்த துரியம் துரியாதீத நிலை அப்படின்னு காமிக்கக்கூடிய நிலைய இவைகளில் பேதம் இல்லை, எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது ஒரே பரவஸ்து அப்படின்னு தியானிக்கிறது மந்திர விஷுவம்னு சொல்றார். ஆக முதல் விஷுவத்தை நம்ம பார்த்தது பிராண விஷுவம் பார்த்தோம். இப்ப ரெண்டாவதா இருக்கக்கூடியது மந்திர விஷுவம். மூணாவதா இருக்கக்கூடிய நாடி விஷுவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதை மூணு விஷயங்கள்னால புரிய வைக்கிறார். ஆதாரோத்தித நாதோஸ்ய உச்சாராத் பிரம்மரந்திராந்தம் ஷட்சக்ராணாம் கிரந்தீன் द्वादश बिन्दन् सुषुम्नायैव पथा नाडी नादार्णानां संयोगो नाडिका விஷுவம். என்ன சொல்ல வரார்? மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிச்ச நாதமானது முதல் அக்ஷரமா இருக்கக்கூடிய ககாரமானது மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிச்ச ககாரமானது, அதுக்கப்புறம் மேல இருக்கக்கூடிய அநாகதத்திலேருந்து ஆரம்பிச்ச இரண்டாவது கூட்டம், மேல அதுக்கு மேல ஆக்ஞா சக்கரத்துக்கு மூணாவது கூட்டமாக ஆகி
பிரம்மரந்திரத்துல இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த ஹ்ரீம்காரத்தினுடைய நாதமானது வியாபிச்சுண்டு மூலாதாரத்திலிருந்து பிரம்மரந்திரம் வரைக்கும் வருது. ஆதாரோத்தித நாதோஸ்ய உச்சாராது வாக்குனால நம்ம உச்சாரணம் பண்ணும் பொழுது பிரம்மரந்திராந்தம் கடைசியா இருக்கக்கூடிய ஹ்ரீம்காரத்தினுடைய அனுஸ்வாரமானது மகாபிந்துன்னு சொல்லக்கூடிய பிரம்மரந்திரத்துல வந்து சேர்றது. நாதம் மூலாதாரத்துல ஆரம்பிச்ச நாதமானது கொஞ்சம் கொஞ்சமா ஏறின்னு வந்து பிரம்மரந்திரத்துல வந்து சேர்றது. ஷட் சக்கரானாம் கிரந்தீன் துவாதச, இதுக்கு மேல மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், ஆக்ஞா அப்படின்னு சொல்லக்கூடிய 6 ஸ்தானங்கள் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா அப்படின்னு சொல்லக்கூடிய 6 ஸ்தானங்களுக்கு மேலும் கீழுமாக 2 கிரந்திகள் இருக்கு. கீழே ஒரு கிரந்தி, மேல ஒரு கிரந்தி. அப்படி 6 ஸ்தானங்களுக்கு 6 சக்கரங்களுக்கும் 2 கிரந்தி அப்படின்னா துவாதச கிரந்தி. ஷட் சக்கரானாம் கிரந்தீன் துவாதச பிந்தன் சுஷும்னையைவ பதா. சுஷும்னா பதத்தினால சுஷும்னான்னு சொல்லக்கூடிய நாடியில இந்த குண்டலினியானது போகும் பொழுது 6 ஸ்தானங்களுக்கு முன்னும் பின்னும் 2 கிரந்திகள் இருக்கிறதுனால அது எப்படி சொல்றோம்னா விஷ்ணு கிரந்தி, பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி அப்படின்னு சொல்றதுல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சக்கரத்துக்கும் முன்னையும் பின்னையும் ஒரு கிரந்தி இருக்கிறதுனால 6 ஸ்தானங்கள்ல 12 கிரந்திகள் இருக்கு. இந்த 12 கிரந்திகளும் நாடி நாதார்ணானாம் சம்யோக நாடிகா விஷுவம். இவைகள் எல்லாம் போகக்கூடிய பாதையானது சுஷும்னா நாடிதான். இவைகள் 12 கிரந்திகளையும் பேதிச்சுண்டு ஒரு 6 ஆதாரங்களையும் பேதிச்சுண்டு மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய நாதமானது பிரம்மரந்திரத்துல வந்து சேர்றது. அப்படின்னா இவைகள் வெவ்வேறு ஸ்தானங்களாகவும் வெவ்வேறு சக்கரங்களாகவும் இவைகள் வெவ்வேறு கிரந்திகளாகவும் இருந்தாலும் இவைகள் எல்லாத்தையும் பேதிச்சுட்டு போகிறது ஒரே ஸ்வரூபம், பரமாத்ம ஸ்வரூபம் தான் அப்படின்னு பாவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாடி விஷுவம் இத்தியாக என்ன சொல்றார்? ஆதாரோச்சித நாதோஸ்ய உச்சாராத் பிரம்மரந்திராந்தம், பிரம்மரந்திரம் வரைக்கும் போறது. ஷட் சக்கரானாம் கிரந்தீன் துவாதச பிந்தன் சுஷும்ன எய்வ பதா. சுஷும்னா பத்திலே போறது. நாடி நாதார்ணானாம் சம்யோகோ நாடீக விஷுவம். இவைகள் வெவ்வேறாக 6 ஸ்தானம் 6 சக்கரங்களை பேதிச்சுண்டு 12 கிரந்திகளையும் பேதிச்சுண்டு மூலாதாரத்திலிருந்து கிளம்பின நாதமானது, மூலமந்திரத்தினுடைய நாதமானது பிரம்மரந்திரம் போய் சேர்றது. அப்படின்னா ஒரே வஸ்துத்தான், ஒரே பரமாத்ம வஸ்துத்தான். இவைகள் எல்லா இடத்தையும் பேதிச்சுட்டு போகும்போது வெவ்வேறு கிரந்திகளை தாண்டி போகும்போது வெவ்வேறா இல்லை, இருக்கிற சுரூபமானது ஒண்ணுதான். அதேதான் 4 ஆத்மவஸ்து, அதேதான் பரமாத்மா. அந்த கேவல பரபிரம்மஸ்வரூபமே தான் இந்த பஞ்சதசி மந்திரம் அப்படிங்கிற பாவனையோட பண்ணக்கூடிய ஒரு வாட்டியாவது இந்த மந்திர ஜபத்தை பண்ணும்போது, இந்த தியானத்தை பண்ணினோம் அப்படின்னா இதுக்கு பேரு நாடி விஷுவம்னு பேர். இந்த சப்த விஷுவத்துல இருக்கக்கூடிய 3 விஷுவமா இருக்கக்கூடிய முதல் விஷுவமான பிராண விஷுவம், 2வது விஷுவமான மந்திர விஷுவம், 3வது விஷுவமான நாடி விஷுவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விஷுவத்தை இது வரைக்கும் பார்த்திருக்கோம். பாக்கி இருக்கக்கூடிய 4 விஷுவத்தையும் இதனுடைய டோட்டல் முதல் அத்தியாயத்துல இருக்கக்கூடிய இது வரைக்கும் சொல்லியிருக்க முதல் அத்தியாயத்துல சொல்லியிருக்கக்கூடிய அத்தனையும் இது வந்து நாடி விஷயத்தோடு அப்புறம் இந்த பாக்கி இருக்கக்கூடிய 7 விஷயத்தையும் பூர்த்தி பண்ணோம்னா இந்த முதல் அத்தியாயமானது பூர்த்தி ஆயிடுறது. முதல் அத்தியாயம் பூர்த்தியா 2வது அத்தியாயம் ஆயிடும். இதனுடைய அடுத்த அவகாசத்துல நம்ம பார்க்கும் பொழுது பாக்கி இருக்கக்கூடிய 4 விஷயங்களை பார்த்துட்டு இந்த முதல் அத்தியாயத்துல சொல்லி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சமஷ்டியா ஒரே இதுல பார்த்து அடுத்த அவகாசத்துல பூர்த்தி பண்ண போறோம். அதுக்கப்புறம் 2வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கணும். 2வது அத்தியாயத்துல வேறு சில விஷயங்களை பத்திலாம் இதுல எப்படிலாம் பாவனை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் மேல காயத்ரி அர்த்தத்தை பத்தி சொல்ல போறார் 2வது அத்தியாயத்துல. அதுல காயத்ரி அர்த்தம்னா என்ன, பாவார்த்தம்னா என்ன, சம்பிரதாய அர்த்தம்னா எப்படி சம்பிரதாய அர்த்தம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், நிகர்பார்த்தம்னா என்ன, கௌலிகார்த்தம்னா என்ன, ரகசியார்த்தம், மகா தத்துவார்த்தம், நாமார்த்தம், அப்புறம் சப்தரூபார்த்தம், நாமைக்க கோத்ரார்த்தம், அதுக்கப்புறம்
சாக்தார்த்தம். சாக்தார்த்தம் என்ன? சாமரஸ்யார்த்தம், சமஸ்யார்த்தம், சகுணார்த்தம், மகா வாக்கியார்த்தம் அப்படின்னு 15 விதமான வாக்கிய அர்த்தங்களை சொல்லி வரிவசியா ரகசியத்தை பூர்த்தி பண்ணுவார். இந்த 15 அர்த்தங்கள் ரெண்டாவது அம்சத்துல சொல்ல போறார். முதல் அம்சத்துல இப்ப சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அடுத்த அவகாசத்துல இந்த பாக்கி இருக்கக்கூடிய 4 விஷயத்தையும் பார்த்துட்டு இந்த முதல் இதுல சொல்லியிருக்கிறது எல்லாத்தையும் சாப்டர்ல சொல்லியிருக்கக்கூடிய அத்தனையையும் சமஷ்டியா என்ன சொன்னாருங்கிறத ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த அர்த்தங்களுக்கு அடுத்தது போகலாம் அப்படின்னு குரு கிருபையில நமக்கு அதெல்லாம் புரியணும், சித்திச்சு நமக்கு ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இதோட இந்த அவகாசத்தை பூர்த்தி பண்ணுவோம். அடுத்த அவகாசத்தை மேல உள்ளதை மேல பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனத்து சகவீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ராம் ராம்.